இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்சோவின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், மீனவர் கொல்லப்பட்டதை அடுத்து ராமேஸ்வரம் பகுதியில் இப்ப என்ன மாதிரியான சூழல் நிலவுது? இப்ப அந்த உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க அப்படின்ற செய்திகள் கிடைக்குது. என்னென்ன கோரிக்கையை வலியுறுத்தி அவங்க இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க? நிச்சயமாக தம்பி தமிழரசன், அதாவது நேற்று மாலை ராமேஸ்வரம், அதாவது தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் பிரிட்சோ இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து உடலை வாங்க மறுத்து தங்கச்சி மடம் பகுதியில் மிகப்பெரிய ஒரு தர்ணா போராட்டத்தை இப்பகுதி மக்கள் மீனவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். தற்போது சற்று முன்னதாக போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதுபோன்ற போராட்டத்தினை எடுத்துச் செல்வதாக இருக்கிறார் என்று குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு விசைப்பட உரிமையாளர் சங்க செயலாளர் சேஜுராஜ் அவர்கள் நம்மோடு இருக்க, அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்ப நீங்க போராட்டத்தை அறிவிச்சு தொடர்ந்து கையில் எடுத்திருக்கீங்க, எந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கீங்க? நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து சாயந்தரம் 4 மணிக்கு மீன் பிடிக்க சென்ற விசைப்படக நைட்டு 9:30 மணியை போல இலங்கை கடற்படை சுற்றி வளைத்து 4 கப்பல்ல துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க. அந்த துப்பாக்கி சூடு நடத்தும் போதே அந்த மீனவர் எனக்கு போன் பண்றாரு. இந்த மாதிரி, மாமா எங்களை காப்பாத்துங்க, இலங்கை கடற்படை எங்களை சுட்டுக்கிட்டு இருக்கிறான், எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி எனக்கு அலறல் சத்தத்தில் போன் கொடுத்தாரு. நான் உடனே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இங்கே உள்ள மீன்துறைக்கும் கோஸ்ட் கார்டுக்கு நான் உடனே தகவல் சொல்லி, இந்த மாதிரி இலங்கை கடற்படை நம்ம பவுண்டரியிலே வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா செல்போன்ல டவர் எடுக்கிற தூரம்னா நம்ம பவுண்டரி தான், நம்ம பவுண்டரியில வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான், நீங்க உடனே போய் அந்த மீனவர்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த பொசிஷன் நம்பர்லாம் சொன்னோம். உடனே அவங்க போறதுக்குள்ள அந்த இலங்கை கடற்படை சுட்டுட்டு அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. உடனே அந்த மீனவரை கூட்டுக்கிட்டு அவங்க இடையில வரும்போதே அந்த மீனவர் பரிதாப நிலையில இறந்துட்டாரு. இந்த இலங்கை கடற்படை கொடூர தாக்குதல் நடத்தி இந்த கொடூர துப்பாக்கி சூடு நடத்தின அந்த இலங்கை கடற்படையை வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக. அதுபோக அவர் உடலை பிரேத பரிசோதனை செஞ்ச ராமேஸ்வரம் மருத்துவமனையில் இருக்கு. அந்த உடலை நாங்கள் வாங்க மறுத்து இருக்கிறோம். ஏன்னா இது மாதிரி நடவடிக்கை இனிமேல் எடுக்கவே கூடாது. அந்த வன்கொலை செய்த அந்த இலங்கை கடற்படையை ஏற்கனவே இருந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது இதே துப்பாக்கி சூடு நடத்திய அந்த இலங்கை கடற்படையை கைது செய்து மண்டப முகாமில் நம்ம சிறையில் வச்சாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம் இந்த இலங்கை கடற்படையை கைது செஞ்சு நம்ம நாட்டு சிறையில் வைக்கணும். அதை நாங்கள் முழுவதுமே எதிர்பார்க்கிறோம். இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இந்த எங்க பொதுநல அமைப்புக்கு மீனவ அமைப்புக்கு தகுந்த பதில் எங்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி 30 வருட காலமாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இலங்கை கடற்படை மீனவர்களை கைது செய்யறதும் துப்பாக்கி சூடு நடத்துறதும் துன்புறுத்துற போன்ற நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துறோம். இந்த மீனவர் பிரிட்சோவுடைய சாவு இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்கள் இன்னைக்கு பூரா இருக்கிறோம். எங்களுக்கு மத்திய அமைச்சர் கண்டிப்பான முறையில் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து இந்த மீனவருடைய குடும்பத்துக்கு நல்ல ஆறுதல் சொல்லி இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். அதே மாதிரி இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற 100க்கும் மேற்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த அந்த படகுகளையும் சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் விடுதலை செய்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றவரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு அமைதியான முறையில் எந்திரிக்க மாட்டோம். அவர் இறந்தவருடைய உடலையும் நாங்கள் வாங்க மாட்டோம். அதற்கடுத்ததாக வேற எந்த மாதிரியான அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் நடத்திருக்கிறீங்க? நாங்கள் இப்போ இந்த முதற்கட்டமாக இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தமிழகத்தை காத்து கொண்டு இருக்கிற தமிழ் ஆர்வலர்களும் என் மாணவ செல்வங்களும் பொதுநிலையினர் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொண்டு இந்த அனாதையா இந்த சிறுபான்மை இனத்தை அழிக்கிற நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கிற மத்திய அரசுக்கு பாடம் புகற்ற நிலையில எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்க போராட்டத்தை மேலும் மேலும் வலு சேர்க்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள மீனவ அமைப்புகள் எல்லாம் எங்களோட தொலைவை தொடர்பு மூலம் தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் அதுக்கு அடுத்து நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு 20 பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். அந்த குழு அடிப்படையில் எந்த மாதிரி போராட்டங்களை முன்னெடுப்புன்னு சொல்லி நாங்கள் எல்லா அமைப்புகளையும் சேர்த்து தான் நாங்கள் முடிவெடுத்து இது மாதிரி செய்வோம். எங்களுக்கு உடனே மத்திய அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்க எங்களுக்கு நிரந்தர தீர்வு காணணும். இந்த துப்பாக்கி சூடு நடத்திய கடற்படையை கைது செய்வோம்னு சொல்லி எங்களுக்கு உறுதியளிக்கணும். இந்த படகுகளையும் மீனவர்களையும் மீட்டு கொடுத்தா தான் இந்த இடத்தை விட்டு எத்தனை நாளாலும் நாங்கள் எந்திரிக்க மாட்டோம். வன்முறை செய்யாத அளவுக்கு நாங்கள் அமைதியான முறையில் போராடுவோம். இவர் கூறியதை பொறுத்த நீங்களே கேட்டிருப்பீங்க தம்பி தமிழரசன், இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. ஏராளமான பெண்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்காங்க. அந்த அமைதி வழி அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல பிரிட்சோவின் உடலை வாங்க மறுத்து ஆயிரக்கணக்கானோர் வந்திருக்கிறாங்க, ஏராளமானோர் இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட கேட்கலாம். தொடர்ந்து நீங்களே கேளுங்கம்மா. இப்போ தொடர்ந்து நீங்க சொல்லுங்க, இந்த போராட்டத்தின் அடுத்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? தொடர்ச்சியான ஒரு தாக்குதல் மீனவர்கள் மீது இருக்கிறது. நீங்க உங்களுக்கு நீங்க பேசுறீங்க.
இந்த தொடர் போராட்டங்கள் வாயிலாக இந்த பார்த்துருக்கீங்க, அடுத்து பெண்கள்லாம் இருக்கிறாங்க, ஏராளமான இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம நேரடியாக போகலாம். இவர்கள் வந்து இல்லை மீனவர்கள் மீதான தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. அதற்காக ஒரு கைது செய்வாங்க, சிறையிலிருந்து பின்னர் விடுவிப்பாங்க. ஆனால் அதிகபட்ச உச்சபட்சமாக வந்து துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு படுகொலை செய்யப்பட அளவிற்கு வந்து இது நடந்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களை சுடுறதுக்கு காரணம் என்னன்னு நாங்க கேக்குறோம். நாங்க போய் இலங்கையோட வந்து போராட்டம் நடத்தல, போர் பண்ணல. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்க ஒவ்வொரு நாளும் உணவுக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கோம். மொழியே நாங்க அங்க போய் கொள்ளையடிச்சிட்டு வரல. என்ன அதாவது எல்லை என்னன்னு சொல்றீங்கல்ல, ஒரு கோட்டை அமைங்க. எல்லை நாங்க வந்து படிக்காத பாமரர்கள், எங்களுக்கு எல்லை கிடையாது. ஆண்டவர் படைத்த கடலுக்கு எல்லை கிடையாது. என்ன நாங்க படிக்காத பாமரர்கள், எங்களுக்கு எல்லை எல்லாம் தெரியாது. அதனால எங்களுக்கு நீங்க சொல்ற எல்லைக்கு கோட்டாமைங்க. இப்ப நடத்திய இந்த படுகொலை, இது திட்டமிட்ட படுகொலை, அதைத்தான் நாங்க பதிவு பண்றோம். ஆனா இந்த திட்டமிட்ட படுகொலைக்கு நீதி விசாரணை வேணும். ஆனா நாங்க அந்த பாடியை எக்காரணத்தை கொண்டு வாங்க மாட்டோம். எங்களுக்கு உயிரோட கொடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் நாங்க பணமாகத்தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை நாங்க பணமாக வாங்க விரும்பல. அதனால எங்களுக்கு உயிரோட உள்ள பிள்ளையா தாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாபெரும் போராட்டமான நான் அனைத்து மாணவர்களுக்கு என்ன தெரிவிக்கிறேன்னா, நெடுவாசலை போல ஒரு வாடிவாசல் தேவை என்று போராடிய ஒவ்வொரு மாணவனும் எங்களுடைய மீனவ மக்களுக்காக போராட, ஒவ்வொரு தமிழ் மீன் மக்களும் எங்களுக்காக போராட முன்வரணும். கையேந்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம இருப்போம். சற்று முன்னதாக இன்னும் சாலை மறியலில் ஈடுபட முயற்சித்திருக்கிறார்கள். ஏராளமான பெண்கள், இளைஞர்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபட முயற்சி செய்தாங்க. இருந்த போதும் போராட்டக்காரர்கள், அந்த போராட்ட குழுவினர் வந்து நாம் அறவழிய போராட்டத்தில் ஈடுபட வேண்டும், யாரும் இது போன்ற மறியல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என அவர்களை அழைத்து கொண்டு இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான போராட்டம் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலுமே போராட்டத்தை பொறுத்தளவுக்கு இவர்கள் பொறுத்த அறவழி போராட்டத்தில் நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய போராட்டத்திற்காக 20 பேர் கொண்ட குழுவினரை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை எப்படி எடுத்து செல்வது என்பது குறித்து விரிவாக அவர்கள் ஆலோசித்து அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் எடுத்து சொல்லுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.